போறாங்க. சூப்பர்யா. நேத்து வந்த வண்டி இதை காட்டி சொல்ற வண்டி வண்டி நீதாயா கொடுத்து வச்சாலே அப்படி நினைக்காதயா. அக்கறைக்கு இக்கரை வச்சையா. நீ யாவது பரவாயில்ல, சங்கீதத்தை உற்பத்தி பண்ணி அழகா உட்காந்துக்கிட்டு இருக்க. சரி. சரஸ்வதி தாயை கூப்பிட்டு இருக்க. சரி. டெய்லி இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளை இடிச்சிட்டு 7 மாசம் ஆச்சு. கீழே இருந்தே பாக்குறாங்கயா. காணாம தேடுறியா? உள்ளுக்குள்ள பாதியா நல்லா கிடக்கானு ஆண்டவே கூட அந்த பயனுரை ஏங்குவாங்க. சரி. பப்புன்னு வச்சு போடுற மட்டும் பொம்பளை பிள்ளை நல்லா நோட்டிட்டு போறாங்க அப்படின்னு. என் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. என்ன அப்படி உனக்கு கஷ்டம்? இங்க நடுக்க புடுத்து புடிச்சு புட்டு அங்கே ஒண்ணா ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. ஐயா என்ன சொல்றேன். ஆனா இந்த பிள்ளை பார்க்கையில வர்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. எப்படி இவளை வர்ணிக்க விட்டாள் கம்பனும் கவி வைப்போம். புடிய ஒரு புடியாயா வரியாவா பூனை உன்னை அடி தூக்கி போட்டு வருகிறேன். கூட மேல கூட வச்சு கூடலூர் போல புள்ளே என்ன குட்டி குட்டி போடி கூட மேல கூட வச்சு கூடலூர் கொடியறிவி கொட்டுது அது எப்படி உங்க அப்படியா? நீங்க வியாபாரம் பண்ணலாம். உனக்கு வியாபாரம் பண்ண வேற வேலை கிடைக்கல, மரியாதை கெட்டு போகும். சூப்பர்யா. முட்டை வந்துருச்சு. ஐயா இடிச்சு என்ன ஒரு குடம் கொடுத்து அதுக்கு முட்டை தெளிவு பிடிச்ச ஐயா அப்பா மரியாதை கெட்டு போங்க. ஆம்பளை பற்றி பேசக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது. ஆம்பளை நினைச்சா எதையும் சாதிப்போம். ஒற்றுமையில் சிறந்தது ஆம்பளை. ஒரு ஆணுக்கு முடியலைன்னா ஒரு ஆண் உதவி செய்வான். ஒரு ஆம்பளை சொன்ன இன்னொரு ஆம்பளை கேட்பான். பாப்பமா நான் நிரூபிச்சு காட்டுவேன். அந்த ஜோர கைது டிசர்வ் பண்ணுங்க. நீங்க எங்க ஒற்றுமை அதே மாதிரி நீங்க உங்க பொம்பளை விசிலடிக்க சொல்லுமா, உறவு போட சொல்லுமா. பாப்பா நீங்க என்ன பண்ணீங்க? அவன் கரெக்ட்டா விட்டாப்பேன். அப்படியே அந்த சீட் விட்டா. நீ ஒண்ணு பண்ணல. உறவு மட்டும் போடுங்க பாத்துங்க. என்ன? ஐயோ கடல் உருவாகிடுச்சு. சரி இப்ப சட்டமன்றம் இன்னொரு போறீங்க. சரி. ஆண்கள் கையை தூக்குங்க கையில. அதே மாதிரி உங்க பொம்பளை ரெண்டு காலத்துக்கு என்ன விஷயம் கேளு. பெண்ணா பிறந்த காலத்துக்கு ஆகணும். சரி. எப்ப எப்படின்னு கேளு. ஓ இப்படி. இப்ப வயசுக்கு வந்துறீங்க. அப்ப உங்க அம்மா உங்களுக்கு கூப்பிடுற நிலத்துல வச்சு ஆளாத்தி இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் பெற்ற மகளே, இது வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தேன், இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டேன், நம்ம குடும்பமானமே உங்க இதுல இருக்கு, இதை நினைச்சு வலது கால தூக்கி அம்மான்றாங்க. அப்ப கால தூக்குறது யாரு? அதே மாதிரி இப்ப கல்யாணம் பண்ணி மறுபடியும் இப்ப தூக்குறாங்க. எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். கல்யாணம் பண்ணி மறுபடியும் போயிடுறேன். மறுபடியும் கொண்டு மாமி என்ன சொல்ல தெரியுமா? மருமகளே, என் குடும்பங்களுக்கு வந்த குடும்பங்களே, இந்த எப்படி குத்து விளக்க அப்படி வலது கால தூக்கி வச்சு வாழ்றாங்க. அப்ப வலது கால தூக்கி வர்றது யாரு? அந்த மரியாதையோட பேசு.
பெண்கள்லாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கும்? என்ன பத்த தாய்மார் எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காரு. ஆமா. இவங்க வீர தமிழச்சியம்மா, கிராமத்து பெண்கள். நீ சொல்லி மான மரியாதை போயிடும் சொல்லி விசிலடிக்காம குளவு கூடாம இருக்காங்க பத்தியா? அவங்க தான் பெண்கள். அவங்க மூத்தத்தை வாங்கி உரியோட அப்பவே அறிவு ஐயா, மானங்கெட்ட மல்லாரிக்கு பிறந்தவனே, இந்த ஆண் கருவன் பார். என் இளைஞர்களை பார். அவங்க மூத்தத்தை வாங்கி கூட அவங்க அறிவு. ஒரு பொம்பளை மூத்தத்தை குடிச்சு சொல்லி குடிக்கிறேன். சரி. ஆம்பளை பையன் மூத்தத்தை கூட குடிக்க சொல்ல. ஏன் அது என்ன இனிக்குது என்ன கசக்குதா? ஆளுக்கு ஒரு சரக்கு போட்டு உட்காந்துருப்பேன். சரி. அவன் மூத்தத்தை குடிச்சா தலைவலி வந்துடும். ஓ, அதுதான். ஏன் இப்ப மூத்தமா கோவிக்கிறேன்? மௌத்தமா நீங்க. லட்ச லட்சமா போட்டு கோயில் கட்டுவாங்க. ஆமா. கோடி கோடியா போட்டு தங்க கலசமே வைப்பாங்க. கண்டிப்பா. அதை ஐயர் கையில கொண்டு போவார். எதா? கோமியம். ஆ. அந்த கோமியம்னா என்ன? என்னது? பசு மாட்டு மூத்தரம். ஆமா. அதை உருவேற்றுவார். எப்படி தெரியுமா? எப்படி? ஓம் சுக்லாம் பதனம் விஷ்ணு நிலவரம் சாதகை எத்தது ஓம் கிரியாதது ஓம் ஞானஜதி ஓம் ஓம் கங்காய தீட்டாய நம சுவாஹா ஓம் நிம்னாய தீட்டாய நம சுவாஹா சரஸ்வதி தீட்டாய நம சுவாஹா. இப்படியா முன்னாடி ஊத்துறாரு. அப்ப மூத்துறதுக்கு எவ்வளவு பவர் இருக்கு இப்போ தெரியுமா? சொல்லுங்க. நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பசுவ மாடு. சரி. நான் யார் தெரியுமா? செவிட்டையனருக்கு நேர்ந்து விட்ட கோயில் காலை. நீ பசுவ மாடு அமாவாசை நேரத்துல செனக்காக கத்துற. எப்படி? ஆடு மாதிரியே இருக்கிறீங்க. எங்க இருக்கீங்க? ஓ. உடனே இந்த கோயில் காலை என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? இது என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? கொட்டாம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பேப்பர் வெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆ. உடனே இந்த பசுவ மாடு பசமாடு. சீக்கிரமா ஓடியாங்க. ஓடி வாங்க. எதுக்கு? மயக்க கொடுங்க. ஆ. சாதம் பண்ணமா? காதல் பண்ணு. இந்த காலம் சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? 4 நாள் வாட்ஸ்அப்ல ஓடியாருன்னு சொல்லுது. ஓடி அடங்கு. சொன்னோடனே பசுவ மாடு ஆ. ஓட்ஸ் அடிக்குது. சரி. வந்துட்டீங்களா? அப்படி கேக்குது. காலை சும்மா இருக்குமா? என்ன அர்த்தம்? என்ன ஒரு பாணி அணையுது? பின்னாடியா நிக்கிறேன். ஓ. உடனே சிக்னல் கொடுக்குமா? எப்படி சிக்னல் கொடுக்குறேன்? என்னாச்சு? பசுவ மாட்டு கோமியத்தை வெளியே விடுது. ஓ, அப்ப மூத்த. காலை சும்மா இருக்குமா? கால் சும்மா இருக்கா? சரி, மூத்திரத்தை குடிச்சிட்டு போயிடும். என்ன மூச்சு போக்காரி இப்படி? மூத்திரத்தை குடிக்கும் போது அப்படிதான் இருக்கும் வாய். நீங்களே உப்பு கட்டிடுறேன். இன்னைக்கு காலை சும்மா இருக்குமா? அம்மா, நான் யாரும் இப்பெல்லாம் பேச மாட்டேன். ஏய், யார் நீ? நான் வந்து விசாரிக்காத. யார் நீ கூட? நான் பெரிய மந்திரவாதி. மந்திரவாதியா? அம்மா, மந்திரவாதியா? ஆமா. ஏய், பார்த்து பழகிக்கிறமா? ஓ, மந்திரகாலியும் போடுவேன். நீங்க என் பையன் ஏன் இந்த மாதிரி எப்படி எடுத்துருக்கு? எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? சிறுசா இருக்கா, பெருசா இருக்குவீங்களா? பெருசா இருக்கா, சிறுசா இருக்குவீங்களா? காமிச்சா ஆட்டி. ஏய், நீ நோக்கம் வேற மாதிரி இருக்கு. அது கிடையாது. இப்ப அன்னைக்கு போனேன்னா எனக்கு யாராவது சின்ன பையன் வேணும். ஏய், முடிவு பண்ணு. நான் உள்ள வரேன். வா, வா, சும்மா வா, வா. ஹலோ சொல்லு. ஹலோ. உன் பேர் என்னப்பா? ஒய்ஃபு. ரோஹித். நமக்கெல்லாம் அழகா நம்ம ஐயனார் பேர் வச்சிருக்காங்க. ஆள் ஐயனார் மாதிரி இருக்க. ரோஹித்னு வடமொழி பேர் வச்சுட்டாங்களா? ரோஹித்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தோல் வியாதின்னு அர்த்தம்டா. ரோஹ்னா உடம்பு. சித்தன வியாதி. தோல் வியாதின்னு அர்த்தம். அந்த பேரை வச்சுட்டாங்க. சரி பரவாயில்ல, அப்புறம் மாத்திக்கிடுவான். எத்தனை நாள் படிக்கிற? மைக்கில் சொல்றான். மூணாவது. 3ஆம் வகுப்பு. கைவிடாத தமிழ்ல சொல்றேன். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறியா, தமிழ் மீடியம் படிக்கிறியா? மைக்கில் சொல்லு. தமிழ் மீடியம். சாப்பிட்டியா? சாப்பிட்டு. என்ன சாப்பிட்ட? என்ன நாடு? எதை பிடிச்சது? சாப்பிட்டியா இல்லையா? என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? அப்ப நாங்களும் பீத்துட்ட வரோம். சரி, நல்லா படிக்கணும். அம்மா அப்பாவை தான் காலையில இருந்து சாமியை கும்பிடுறதுப்பா. சரி, இன்னொன்னு செல்போன்லாம் பார்க்கக்கூடாது, படம்லாம் பார்க்கக்கூடாது. படம் பார்க்கணும் ஆசையா மலையாள படமா பார்க்கணும். போய் சாமி படத்தை சொன்னேன்பா. சரி தம்பி, 3ஆவது படிக்கணும்னு சொல்லல. 1 2 தெரியுமா? 10 வரைக்கும் சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஊமை குத்து வாங்க போறேன். 8 வரைக்கும் நல்லா சொல்லிட்டு 9 10 9 10 சொல்லு. 9 சொல்லக்கூடாது. 9 9 10. நம்ம தமிழ்ல தானே, தமிழ்ல நல்லா பேசுங்கப்பா.
சரி இதை இங்கிலீஷ்ல சொல்லு. இங்கிலீஷ்ல 1 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கில சொல்றா. இல்லடா. தெரியுமா தெரியாதா? சபாஷ். தெரியாதுன்னு சொன்னா பத்தியா அண்ணன் சொல்லி தரேன். சொல்லு. ஏ கைய விடுறா. ஏ 4 3 4 5 6 7. இந்தி கலந்துருச்சு. எனக்கு 5 வரைக்கும் தெரியும். கண்டியா? சரி விடு தம்பி. ஆமா நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஐநூறு சொல்லு. உங்ககிட்ட என்ன நீ ஆம்பளை பிள்ளைங்க? என்ன சொல்றேன் மொத்தம் 4 இருக்கு. அச்சம் மடம் நனம் ஞானம் ஏனம் பயிர்ப்பு பயிர்ப்பா பயிர்ப்பு பயிர்ப்பு கையில பிடிச்சி அப்படியே தெரிவிட்டு சரி மேஜிக் பண்ணலாமா? மேஜிக் பண்ணலாமா? மேஜிக் மந்திரம் பண்ண முடியும். கையெழுத்து கும்பிடு. சாமி சத்தமா சாமி ஐயனாரு அண்ணன் செய்ய போறாரு. அண்ணன் மந்திரம் செய்ய போறாரு. மேஜிக் பண்ண போறாரு. அண்ணனுக்கு பேரு வழிவிடமா? வயசு வழியா? ஹரிபிரசாத் ஹரிபிரசாத் மேஜிக் பண்ணலாமா? இந்த பஞ்ச கையில் என்னது பஞ்சு? ஜாமா அது என்னது? அந்த பஞ்ச கையில் வச்சுக்கோ. கண்ணமுடு மந்திரகாளி ஊரை காக்கக்கூடியவளே மந்திரம் படிக்காது. அம்மா தாயே தம்பி கையில் வாங்கின பஞ்ச அப்படியே வச்சு மந்திரகாளி கை தட்டுங்க. உன் கையில எத்தனை வரணும் இருக்கு? அந்த கையில அந்த கையில மொத்தம் எண்ணி பாரு. சந்தேகத்தில் 2 பாருங்க. அவசர போயிருக்கா? 2 பைக்கில் ஓட்டு. ஓட்டு பிடிச்சி எண்ணி பாரு. 11 வரணும் இருக்கும். 11 வரணும் இருக்கா? 10 9 8 7 6 இது 1 2 3 4 5 5 6 எத்தனை? 11 இருக்கா? வா முக்கியமான மேஜிக் பண்ண போறேன். நெல்லு கைய கட்டு. நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை. நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. இப்போ நீ பொம்பளை பிள்ளைய மாத்த போறேன். இப்போ நீ ஆம்பளை பிள்ளைய மாத்த போறேன். என்னம்மா கொல்லவே உன்னை ஆம்பளை பிள்ளைய மாத்திட்டா கொல்லவே தப்பி கொல்லவே செத்து போவாங்க மறந்து குடிச்சு. கட்ட காப்பி சீக்கிரம் குடிங்க. பால் போதுமா இல்ல பால் வேணும்? கண்ண மூடுமா கண்ண மூடுமா கைய கட்டு.
ரொம்ப ஆயிரம் வச்சுக்க. அப்புறம் ஆம்பளை மாத்த மாதிரி பொம்பளை மாத்த அப்படி என்ன முடியும்? சும்மா நிக்கலன்னு வச்சுக்க. சும்மா வாயில் தூக்கி வாயில் வச்சு கண்ண முழுக்க. இருந்தா எங்க பிடிச்சிட்டாரு. நீ பாம்பளை பிள்ளை மாறிட்டேன், வைக்கப்படாத. நீ இப்ப பொம்பளை பிள்ளைய மாறிட்ட. இதை நான் ஊருக்காரவங்களுக்கு நிரூபிக்கணும். நிரூபிக்கலன்னு என்னை பேர் சந்தேகப்படுது. 2 பேரும் அவுத்து காமிக்க பார்க்க. தம்பி நல்லா பேசுறீங்க. நீங்க என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க வருங்காலத்துல? என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? பெரியாரா என்னடா ஆகும்னு நினைக்கிறேன்? என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? வருங்காலத்துல பெரிய போலீஸ் ஆஃபீஸர், பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வரணும். அப்ப நீ இப்ப ரோந்து கிளம்பணும். பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகுனா என் கூட நீ ஆடணும். நான் எப்படி ஆடணும் அறியா? அடிக்கிறான் ஜோரா கைதுங்க. யாரோ ஒரு நாள் எல்லாரும் காதல் கதத்தில் கூப்பிட்டு நம்பி ஆரம்பம் ரெடி ஆயிட்டா. அதனால மூணு பேருக்கு போட்டி. இதுல யாரு தோத்தாலும் அடிங்கண்ணா. யாரு தோக்க அடி ரோட்டோ வீட்டுக்காரு, அடி ரோட்டோ இவரோ புறக்காரி, அடி அனுமாச்சு போயிருப்பா, இந்த புள்ள கத்த பொண்ணு வச்சிருப்பா, அடிப்பசாட்டு வந்து நிற்கும் இந்த மேலையிலே. அந்த மாதிரி பாட்டு பாடு புள்ள புள்ளியா. இப்ப யாரு நல்லா ஆடுங்க அவ்வளவு ஆடுங்க. சரியா? அடிக்க அம்மா கார ஓடுறது நான் ஆடுறதுக்கு அப்புறம் நீ ஆடணும். அடி நாங்க 2 பேரும் ஆடுவோம். அப்புறம் தான் நீங்க 2 பேரும் 2 மணிக்கு ஆடணும். சரியா? அடி கம்மாக்காரே முகத்திலே அம்மா கர ஓரத்துல
2 பேரும் வச்சு ஆடு. அடி ஒத்த கல்லு மூக்குத்தி நீங்க நல்லா அடி ஒத்த கல்லு மூடி கையாடி ஒத்த கல்லு அப்படிதான் நல்லா இருக்கேன். அடி உங்க கூட்டலுக்கு அடி வடிவான வழி விலகி நினைச்சு அமனமாக கோயில் கத்தல் தோப்பு
ஒத்தனடி பார்வையில் என் மனசை கெடுத்தவன் என்னால ஆசை போட மாட்டாங்க. ஆமா, அதனால நல்லா ஆடுற பாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. டேமேஜ் எதுவும் ஆயிடுச்சா? ஆமா, உங்க பேர் என்ன? அப்படியா? என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் கப்பலி ஞானதகுமார். நான் கப்பலி, ஆமா சொல்லுவோமாவா? சொல்லி கைப்பற்றதான் வயக்கம் நல்லா இருக்கும். அதனால உங்களை எப்படி நான் காதலிக்கிறேன் தெரியுமா? உங்களுக்காக அந்த ரேவதி ராக நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. உங்கத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. துருவலையில் எடுத்து துளையில்தான் எடுத்து அவன் கூட பேச போறேன் நாள் கணக்கா. Oh,
போற மணிக்கணக்கா நாம கூட பேச போற மணிக்கணக்கா உனமா பார்த்துடா கண்ணே உன பார்த்துடா கேட்டாலும் என் காது கேட்பதெல்லாம் கண்ணே ஓ வேறா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாட்டி கேட்டால் கூட ரெண்டு பாட்டு பாடி இல்லைன்னா பாட்டு குறைச்சிக்கிட்டு வருஷத்துக்கு குறைச்சிக்கிட்டு நாங்கள் வாட்டு ரெண்டு வேலை முடிச்சு வர ராஜ வாட்டு நாரதம் நான் ஓயமும் சொல்லக்கூடாது. ஹலோ 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 நான் ஒரு மாதிரி தனியாக கற்று விட்டியே சொல்ல முடிச்சோம். ஹலோ ஹலோ
தொட்டதில்லை இது மக்களும் கண்டே நம்ம கற்பூரம் கெட்டதில்லை கருப்பணசாமி கட்டவுட் கட்டிய சண்முகம் கொத்தனார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடி கொடுத்த முடியாது. நீ விரும்புறன்னு போமா உங்க ஆத்தாக்கு அப்பனை குடிச்சிட்டாங்க. எதுக்கு அவங்க அம்மா போற நீங்க பொண்ணு கேட்க பொண்ணு கேட்க நல்ல வேலையா இந்த மாதிரி பெண்களை நம்பி வந்தா வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? சண்டாளி பாதகச்சு பெண் அதுக்கான சேவை அஞ்சலையில வச்சு ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அட போடா ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் அட போடா ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை அதுதான் இந்த கல்லறையில் இருக்கக்கூடிய சமாதி நிலைக்கும் சாதனையில் தோற்றப்படுகின்றன. என்ன செய்வேன்? பெண்ணை படைக்காது மன்னனே, பாவமாகவே பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைத்தானே ஆண்டவன் பாவமாங்களே பரிதாபம் நாங்களே செந்தமலையனோ சொன்னான் சொத்தமா, பெண்கள் உலகமே உலகமா. ஒரு மூடன் கதை சொல்லா அந்த கதையை அறிந்தார். காதல் தெய்வீகம் அழகோடா ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்த ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஏய், இது வேற பாட்டியா? ஐயா, அந்த பாட்டு இல்லையா அது? அடுத்த வரி என்ன வரி? ஜனவரி, ஜனவரி, பிப்ரவரி, பிப்ரவரி, மார்ச். இப்படி கொண்டு என்னை டெலிவரி பண்ணிட வேண்டியது. ஐயா, புரிஞ்சி, புத்தி. ஆஹா, புரிஞ்சி. உன்னை மறக்கணும் என்று நினைக்கிறேன், அதுவும் என்னால் முடியவில்லை. உன்னை வெறுக்கணும் என்று நினைக்கிறேன், அதுவும் என்னால் முடியவில்லை. என்ன செய்வேன்? கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலை வளர்ந்ததோ அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலுமே வரும் பாவமாங்களே பரிதாபம் நாங்களே
வளர்ச்சியை பற்றி பழனியப்படி சேர்வை தொட்டிச்சி சாமியார் அவருடைய சார்பாக ரூபாய் 200 அனுப்பித்தார்கள். எனக்கு அன்பளித்து கொடுத்துள்ள அன்புள்ளத்திற்கும் நமது வளர்ச்சியை பற்றி சார்ந்த பழனியப்படி சேர்வை அவர்களுக்கும் தொட்டிச்சி சாமியாடி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆற்றுவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆற்றுவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நடக்கும் நாடகத்தில் நானும் உண்டு உங்கள் நினைவில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பரிடமும் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே ஆட்டுவிட்டாயாரு ஆராதரை கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆராதரை கண்ணா ஜாதி உன்னிடத்தில் சேரை கேட்டார் அதை பார்த்தவர்கள் உன்னிடத்தில் சீரை கேட்டார் ஜாதி உன்னிடத்தில் சேரை கேட்டார் அதை பார்த்தவர்கள் உன்னிடத்தில் சீரை கேட்டார் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்டே இனி நன்மை செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்பே நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பே ஆட்டுவிட்டாயாரொரு ஆராதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கடந்த மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டே உண்மையெல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆட்டுவித்தாயாரொரு ஆடாதாரை கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரை கண்ணா ஆடாதாரை கண்ணா ஆடாதாரை கண்ணா